பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா? வனிதாவுக்கு வேலை கிடைச்சிருக்கு. ஆனா தன்னுடைய 2.5 வயசு ஆம்பளை குழந்தைய யார்கிட்ட விடுறது? அப்பதான் பக்கத்து வீட்டு சஞ்சனா சொன்னா, அக்கா இதுக்கா யோசிக்கிறீங்க? என் பையனை பக்கத்து தெருல இருக்கிற குழந்தை காப்பகம்ல தான் விட்டுட்டு வேலைக்கு போறேன். நீங்களும் அங்கேயே சேர்த்துருங்க. என்ன ஒண்ணு அப்பப்போ கொஞ்சம் உடம்பு முடியாம ஆயிடும். அதெல்லாம் டாக்டர்கிட்ட பார்த்துக்கலாம்க்கா அப்படின்னு சொன்னா. வனிதாவுக்கு வேற வழி இல்லை. அந்த யோசனை சரியா பட்டனால மறுநாள் காலையில போய் குழந்தைய பணம் கட்டி அந்த காப்பகத்துல விட்டுட்டு வேலைக்கு போனா. எப்படியோ வேலை கஷ்டப்பட்டு அன்னைக்கு ஒரு நாள் ஓடிடுச்சு. சாயந்தரம் வேகமா காப்பகத்துக்கு ஓடினா. அங்க எவ்வளோ நேரம் பெல்ல அழுத்தினாலும் யாரும் வந்து கதவு திறக்கல. தட்டி பார்த்தா ஒரு பதிலும் இல்லை. ஜன்னல் வழியா எட்டி பார்த்தப்பதான் ஒரு அம்மா இடுப்புல ஒரு குழந்தையும் ஒரு குழந்தைய ஒத்த கையில பிடிச்சிட்டு அப்படியே தர தரன்னு இழுத்துட்டு போனாங்க. பாத்ரூம் கிட்ட போய் டேப்பை திறந்து அப்படியே கழுவிட்டாங்க. அந்த குழந்தை அலறிக்கிட்டே இருந்துச்சு. நல்ல சப்பு சப்புன்னு 4 அடி கொடுத்து தர தரன்னு இழுத்துன்னு வந்தாங்க. அட, அது ஏன் புள்ள, ஏன் பிள்ளையவா அந்த அம்மா இப்படி அடிக்குது, அடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு வனிதா கதவை உடைக்கிற மாதிரி தட்டினாங்க. ஏய், யார் இது இப்படி கதவை உடைக்கிற மாதிரி தட்டுறீங்க அப்படின்னு கத்திக்கிட்டே அந்த அம்மா வந்துச்சு. ஒரு கையில வனிதாவோட குழந்தை. கதவை திறந்த உடனே வனிதா தான் குழந்தைய பாஞ்சு தூக்கிக்கிட்டா. என்னம்மா வளர்க்குறீங்க குழந்தைய, மனசாட்சி இல்லை உங்களுக்கெல்லாம் அப்படின்னு கோவமா பேசினா. பதிலுக்கு அந்த அம்மா, இல்லை மேடம் குழந்தை அப்படின்னாங்க. வனிதா, என் குழந்தையோட ட்ரெஸ் எங்க அப்படின்னு கேட்டா. அந்த அம்மா ஒரு ஓரமா போட்டு வச்சிருந்த ட்ரெஸ் எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. அட கடவுளே, ட்ரெஸ்ஸு முழுக்க அவனுக்கு கொடுத்த அந்த உணவு என்ன அழகுல கொடுத்துருக்குறாங்களோ. அச்சுச்சோ, இங்கெல்லாம் என் குழந்தை விட்டனா தாங்காதுமா அப்படின்ட்டு வனிதா சண்டை போட்டு கொடுத்த பணத்தையும் வாங்கிட்டு குழந்தைய தூக்கிட்டு வீட்டை நோக்கி ஓடினா. எதிர்க்க சஞ்சனா வந்தா. என்னக்கா சீக்கிரமா அந்த குழந்தைய தூக்கிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்டா. போ போ, கொஞ்ச நேரம் விட்டதுக்கு ஒரு நாளுக்கு என் குழந்தைக்கு இந்த கோலம். உன் குழந்தை தினம் தினம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோம். போ சஞ்சனா, போய் உன் குழந்தையோட நிலைமைய பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குழந்தைய நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டு வீட்டை நோக்கி ஓடினா. ஒரு முடிவோட, கடவுளே வீட்டில் இருந்துக்கிட்டே எதனா பண்ணணும், என் குழந்தைய விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு. என்னங்க, வேலைக்கு போகிற அம்மாங்களுக்கு நிறைய பேருக்கு இப்படி பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அல்லது இனிமேல் வேலைக்கு போனோன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆமாங்க, வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோட இருந்தது. லூக்கா 1:66. எந்த பிள்ளையோட? இது ஒரு தீர்க்கதரிசியோடு இருந்ததை பற்றி இந்த வசனம் சொல்லுது. ஆனா இன்று அந்தன்ற இடத்துல உங்க குழந்தையோட பேரை போட்டுக்கங்க. ஆமா, கர்த்தருடைய கரம் உங்களோட பிள்ளையோட இருந்தது. ஆமாங்க, கர்த்தருடைய கரம் மட்டும் உங்க பிள்ளையோட இருந்தா எத்தனை ஆசீர்வாதம், எத்தனை பாதுகாப்பு. அப்புறம் ஏன் உங்க குழந்தைய பத்தி கவலைப்படுறீங்க? கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு ஒரு வழி காட்டுவார். God bless you all.